Hi friends, வணக்கம். ஐடி தமிழா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற இந்த லேர்னிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த லேர்னிங் வீடியோவில் நம்ம எதை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸ் அதை பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூலில் இன்றைக்கி நம்ம ஜீரா இதை பற்றி தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த ஜீரா சாஃப்ட்வேரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வர்ச்சுவலாக எந்த ஒரு டாஸ்க்கையும் நம்ம இந்த ஜீரா சாஃப்ட்வேரில் ட்ராக் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஜீரா சாஃப்ட்வேர் ஒரு பிக் டேட்டா பேஸ் இது. அதனால் இதை ஜீரா சாஃப்ட்வேரில் உங்களுடைய டாஸ்க்கை லாக் பண்ண முடியும். அதே மாதிரி இதை ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இஷ்யூஸை சார்ட் பண்ணி வைக்க முடியும். உங்கள் டீமுக்கு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும், அப்புறம் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த ஜீரா சாஃப்ட்வேர் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எப்படி நம்மளுடைய டாஸ்க்கையோ நம்மளுடைய டீமினுடைய டாஸ்க்கையோ நம்ம எப்படி ட்ராக் பண்ணுறது, அதுக்கு முக்கியமாக பயன்படுற டூல் தான் இந்த ஜீரா டூலை. ஒவ்வொரு நிறுவனமும் பெரும்பாலும் இந்த தொடர்ந்து புதிதாக வர்ற இந்த டெக்னாலஜியை அவங்க அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மாதிரி இருக்கிற ஒரு டூல் தான் ஜீரா அப்படின்ற ஒரு டூல். இது எதுக்கு முக்கியமாக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புதிதாக தொடங்கின ஒரு ப்ராஜெக்ட்லேயோ அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்ட்லேயோ நம்மளுடைய டாஸ்க்கை கண்டினியூஸாக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த ஜீரா சாஃப்ட்வேர் பயன்படுது. இது ஒரு வெப் பேஸ்டு டூலாக இருக்கிறதால ஏகப்பட்ட கம்பெனிங்க இதை டே பை டே அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்டை இந்த ஜீரா சாஃப்ட்வேர் ஏற்கனவே கொண்டு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மோர் அண்ட் மோர் டீம்ஸ்க்கு இதை அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா கஸ்டமர் சர்வீஸ், மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், கிளைம்ஸ், ஹெல்ப் டெஸ்க், லீகல் டிபார்ட்மெண்ட், ஐடி டிபார்ட்மெண்ட், இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய டே டு டே ஒர்க்கை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ஜீரா சாஃப்ட்வேர் அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஜீரா சாஃப்ட்வேரை கற்றுக்கொள்வதன் மூலம் அது உங்கள் டாஸ்க்காக இருக்கலாம், உங்களுடைய டீமோட டாஸ்க்காக இருக்கலாம். அப்படின்னா நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ப்ராஜெக்டோட எல்லா டாஸ்க்கையும் நம்ம ட்ராக் பண்ண முடியும். நான் யூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல்னு இதை சொல்ல முடியும். இந்த ஜீராவை நம்ம எப்படி பயன்படுத்துறது, இந்த ஜீராவில் எப்படி இஷ்யூஸை நம்ம க்ரியேட் பண்ணுறது, இதில் எப்படி ஃபில்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறது, டேஷ்போர்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அப்புறம் போர்ட்ஸ் இருக்குது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதை பற்றிலாம் தான் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு புதிதாக தொடங்கின ப்ராஜெக்டாக இருந்தால் அதனுடைய இனிஷியேஷன் ஸ்டேஜில் இருந்து அதனுடைய க்ளோசிங் ஸ்டேஜ் வரலும் நிறையா டாஸ்க் நமக்கு இருக்கும். அந்த ஒவ்வொரு டாஸ்க்கையும் நம்ம இந்த ஜீரா சாஃப்ட்வேரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியும் அந்த டாஸ்க்கை. உதாரணமாக நீங்கள் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நியூ ஹையர் இருந்ததுன்னா அந்த நியூ ஹையர்னுடைய ஆன்போர்டிங் ப்ராசஸை அதனுடைய தொடக்கத்திலேருந்து அவர் ஆன்போர்ட் பண்ணி முடிக்கிற வரலும் அவருடைய ஒவ்வொரு தேவையும் நம்ம ஒரு டாஸ்க்காக ரெக்கார்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியும். ஒரு ஃபெசிலிட்டி டீமை உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே இந்த நியூ ஹையர் கேஸில் அவங்க அந்த நியூ ஹையருக்கு அந்த பில்டிங்க்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆக்சஸ் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு லீகல் டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுறது, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் அவங்க ஜீரோவில் லாக் பண்ணி ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஐடி டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுக்கு லேப்டாப் கொடுப்பாங்க, அவங்களுக்கு டிவைசஸ் அசைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ண முடியும். அதெல்லாம் அவங்க இந்த ஜீராவை வச்சு ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஐடி மேனேஜ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க அந்த ஸ்டாஃப்க்கு ஐடியை இஷ்யூ பண்ணுறது, அப்புறம் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனுக்கு அவங்களுக்கு அக்சஸ் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் இந்த ஜீராவில் லாக் பண்ண முடியும். இதே ஒரு டெவலப்மெண்ட் டீமாக இருந்ததுன்னா, ஒரு டெவலப்மெண்ட் டீமுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் வரும்போது அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நம்ம ஒரு டாஸ்க்காக ஜீராவில் சேவ் பண்ணி அதை நம்ம கம்ப்ளீட் பிகினிங்லேருந்து எண்டு வரலும் நம்ம அதை ட்ரேஸ் பண்ண முடியும். அதில் என்னென்ன கோட் சேஞ்ச் பண்ணுறோம், அந்த கோட் சேஞ்சஸை எப்படி ரிவ்யூ பண்ணி
எப்படி நம்ம அது ப்ரொடக்ஷன் கொண்டு போகிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஜீரா சாஃப்ட்வேரில் ட்ராக் பண்ண முடியும். அதே மாதிரி நமக்கு இருக்கிற அனைத்து டாஸ்க்லேயும் எந்த டாஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எந்த டாஸ்க்கு நம்ம முதல்ல பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங்க்கு உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஒவ்வொரு டாஸ்க்கையும் இந்த ஜீரா சாஃப்ட்வேரை நீங்கள் சேவ் பண்ணி ட்ராக் பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ டாஸ்க் அசைன் ஆகுது, அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் டீமுக்காக இருக்கலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் அதில் சேவ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரிசோர்ஸ் எதுனா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ரிப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட காமிக்க முடியும், இவ்வளோ டாஸ்க் போயிட்டுருக்கு, இவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, இதுக்கெலாம் எனக்கு ரிசோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த டூல் வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ் உங்கள் டீமுக்கு வரும்போதோ, அதே மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் உங்கள் டீமுக்கு அசைன் ஆகும்போதோ இதை ஈஸியாக உங்கள் டீமில் இருக்க டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்கள் அசைன் பண்ணி அதை டெய்லி நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும். அதை மானிட்டர் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான சாஃப்ட்வேர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதால எந்த சாஃப்ட்வேரை எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் சில டைம் நமக்கு இருக்கும். ஒரு டாஸ்க்கை அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து அதனுடைய கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வரலும் நம்ம ட்ராக் பண்ண விரும்பணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீரா சாஃப்ட்வேரை பயன்படுத்தலாம். சில சமயங்களில் இந்த ஜீரா சாஃப்ட்வேர் வந்து இன்டர்னலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே பயனாகும். சில டைம் வந்து அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுடைய கஸ்டமரை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த ஜீரா சாஃப்ட்வேரை பயன்படுத்த முடியும். இது ஒரு proprietary இஷ்யூ ட்ராக்கிங் ப்ராடக்ட். இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா Atlassian அப்படின்ற கம்பெனி தான் இதை டெவலப் பண்ணாங்க. இந்த ஜிராவானது ஒரு அப்ளிகேஷனில் ரிப்போர்ட் பண்ணுற ஏகப்பட்ட பக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக முக்கியமாக பயன்படுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு agile ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலாகவும் இதை பயன்படுத்த முடியும். இந்த ஜிரா சாஃப்ட்வேரை 2002 தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஜிரா சாஃப்ட்வேரை எந்த ஒரு லாங்குவேஜில் வந்து இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜாவா லாங்குவேஜை பயன்படுத்தி தான் இதை ரைட் பண்ணாங்க. இதில் ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா 8.19 அந்த வெர்ஷனை நம்ம வந்து ஸ்டேபிளான வெர்ஷன் சொல்ல முடியும். நீங்கள் இவங்களோட சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எது லேட்டஸ்ட் வெர்ஷன், ஸ்டேபிளான வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஜிரா சாஃப்ட்வேர் வந்து கமர்ஷியல் பிளான்ஸ்லேயும் இருக்குது, ஃப்ரீ அக்கௌண்ட்ஸும் இருக்குது. ஒரு 10 யூசர்ஸ் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் யூஸ் ஆகிற மற்ற சில Atlassian டூலும் இருக்குது. அதை பற்றியும் நம்ம ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஒரு டாஸ்க்கை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி டாக்குமெண்ட் பண்ணி வச்ச டாஸ்க்கை உங்களோட டீமோடு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டாக்குமெண்ட் ரெபாசிட்டரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்கள் இந்த கன்ஃப்ளூயன்ஸ் இந்த டூலை நீங்கள் பயன்படுத்த முடியும். இதுவும் வந்து இந்த Atlassian டூல் தான். இதுவும் ஜாவாவில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் நமக்கு ஒரு சோர்ஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் டூல் ஒன்று வேணும்னு நம்ம முடிவு பண்ணும்போது இந்த Atlassian பிட்பக்கெட் அப்படின்ற டூலை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ப்ரொஃபஷ்னல் டீமுக்காக இந்த Atlassian உருவாக்குன சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரி மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன். இது ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரியாக நம்ம இதை பயன்படுத்த முடியும். இதை நம்ம டீமோட நம்மளுடைய சோர்ஸ் கோடை நம்ம ஷேர் பண்ணும்போது இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இதை இந்த நம்மளுடைய டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்மளுடைய டெவலப்மெண்ட் முடித்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு இந்த டூல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிட்பக்கெட்டை ஒரு சோர்ஸ் கோட் ரெபாசிட்டரி ஹோஸ்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த சோர்ஸ் கோடை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து கிட்ன்ற சாஃப்ட்வேரும் இருக்குது. இந்த கிட்டுக்கும் பிட்பக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிட் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதே மாதிரி இந்த பிட்பக்கெட்டை எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு வெப் பேஸ்டான ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் ரெபாசிட்டரி ஹோஸ்டிங் சர்வீஸ். இதுவும் ஒரு Atlassian டூல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இது கமர்ஷியல் பிளான்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ அக்கௌண்ட்ஸும் இதில் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பியர் ரிவ்யூக்கு ஒரு டூல் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்திங்கன்னா இந்த Crucible அப்படின்ற இந்த டூலை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதுவும் வந்து இந்த Atlassian டூல் தான். இந்த சாஃப்ட்வேரையும் ஜாவாவில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண பிறகு அதை நம்ம பிட்பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அது பிட்பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் இந்த கோட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த Crucible நம்ம பயன்படுத்துகிறோம். இதுக்கப்புறம் ரிலீஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ஆட்டோமேட்டடாக இந்த சோர்ஸ் கோடை நம்ம வந்து
நம்மளுடைய சர்வீஸ்க்கு கொண்டு போகிறது அப்படின்றதுக்கு நமக்கு வந்து இந்த பேம்பு அப்படின்ற டூலை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுவும் வந்து லாசியனோட டூலு தான். இதுவும் வந்து ஜாவாவில் தான் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, CI/CD அப்படின்ற ப்ராசஸ்க்கு இந்த பேம்பு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு டாஸ்க்கை பற்றியோ ஒரு இஷ்யூவை பற்றியோ உங்களுடைய டீமோட நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா இதுக்கு நிறைய டூல் வந்து பயன்பாட்டில் இருக்குது. இதுக்கு மைக்ரோசாஃப்டினுடைய ஸ்கைப்பி யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் மீட் அப்படின்ற டூல் இருக்குது. இதுக்கப்புறம் வெப்எக்ஸ் அப்படின்ற டூல் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணுறது இந்த ஸ்லாக்கும் இந்த ஸ்கைப்பியும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுவும் ஒரு வெப் பேஸ்டான டூல்ஸ் தான். இந்த டூல்ஸ்லாம் நம்ம வந்து குரூப் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஜிரா வந்து ஒரு டாஸ்க்கை வந்து பிளான் பண்ணுறதுக்காகவும் அதை ட்ராக் பண்ணுறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ஜிரா சாஃப்ட்வேரை பயன்படுத்துகிறோம். இந்த கன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டீமோடு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் இந்த கன்ஃப்ளூயன்ஸ் பயன்படும். அதே மாதிரி பிட் பக்கெட் வந்து நம்மளுடைய சோர்ஸ் கோடை வந்து சேவ் பண்ணி நம்ம டீமோட ஷேர் பண்ணி ஏதாவது மர்ஜ் பண்ணுற ப்ராசஸ்க்கு இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பிட் பக்கெட் வந்து பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்குது. அதே மாதிரி க்ரூசிபிள் அதை வச்சு நம்ம வந்து இந்த கோடை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு இது பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்குது. அது மாதிரி பேம்பு வச்சு நீங்கள் வந்து இந்த கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு இதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த பேம்பு சாஃப்ட்வேர் பயன்படுது. அடுத்த ஒரு வீடியோக்குள்ளே இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற இந்த லேர்னிங் வீடியோக்கள் உங்களை உடனே வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.